பேக்கரி சுவையில மொறுமொறுப்பா முந்திரி பிஸ்கட் செஞ்சிரோமா. அகலமான பாத்திரத்துல 2 கப் அளவுக்கு மைதா மாவும் 1/4 கப் அளவுக்கு சர்க்கரை பொடிச்சிட்டு சேர்த்துக்கோங்க. அது கூட 3/4 ஸ்பூன் அளவுக்கு உப்பும் 1/2 ஸ்பூன் அளவுக்கு ஓமத்தை நல்லா கையை வச்சு கசக்கிட்டு சேர்த்துக்கோங்க. 1/2 ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடாவும் 4 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெயை நல்லா காய்ச்சிட்டு சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையும் நல்லா ஒன்று போல மிக்ஸ் பண்ணி எடுத்ததுக்கு அப்புறமா கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி சேர்த்து மாவை டைட்டா பிசைஞ்சுக்கோங்க. நம்ம சர்க்கரை சேர்த்துக்கிறதுனால அந்த மாவு லைட்டா இலக்கம் காண்பிக்க ஆரம்பிக்கும். ஒரு 20 நிமிஷம் கழிச்சு சப்பாத்தி மாவு திரட்டுற மாதிரி திரட்டிக்கோங்க. திரட்டும் போச்சுல அந்த மாவு இந்த அளவுக்கு கொஞ்சம் மொத்தையா இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ வாட்டர் பாட்டில் மூடியை வச்சு கட் பண்ணி எடுத்தீங்கன்னா அந்த முந்திரி பருப்பு ஷேப்ல கிடைக்கும். இப்போ எல்லாத்தையும் இதை மாதிரி செஞ்சுட்டு எண்ணெயை நல்லா சூடாக்கிக்கோங்க. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுக்க அதில் சேர்த்துக்கோங்க. மொத்தமாக சேர்த்தா கூட 1 நிமிஷத்தில் இதை நல்லா கரண்டி வச்சு கலந்து விட போச்சுல பிரிஞ்சு வந்துடும். இப்போ அதனுடைய நிறம் மாறுற வரைக்கும் நீங்கள் இதை பொரிச்சு எடுத்துக்கோங்க. இதை மாதிரி எல்லாத்தையும் நம்ம ரெடி பண்ணி எடுத்துக்கிடலாம். அதுக்கப்புறம் கொஞ்சம் உப்பும் தனி மிளகாய் தூளும் போட்டு நல்லா கலந்துட்டு சர்வ் பண்ணி பாருங்க. முந்திரி பிஸ்கட் ரொம்பவே சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க.